நச்சுத்தன்மையை நீக்கி நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது மூலிகைகள். அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் வாணிஜ் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு குழல் மூங்கில் அப்படிங்கிறது பெயர். பார்ப்பதற்கு நாணல் செடியை போன்றே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு வகையான புல் வகை தாவரம் இந்த சிறு குழல் மூங்கில். இந்த சிறு குழல் மூங்கிலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய நாடுகளில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த சிறுகுழல் மூங்கிலை பொறுத்தவரையிலும் இது நமது நாட்டுக்கு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, மியான்மார், நம்மளுடைய ஆசிய நாடுகளில் நிறைய நாடுகளில் நேட்டிவ் பிளான்ட்னு சொல்லக்கூடிய இயற்கை வழி தாவரமாக இது இருக்கிறது. இந்த சிறுகுழல் மூங்கிலை பொறுத்தவரையிலும் அதிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் உடலில் இருக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு மற்றும் தேவையற்ற கேலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய காரிய சத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக இன்றைக்கு என்ன ஆகிறதுனா, நம்ம அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொண்டாலோ குறைந்த அளவு நார்ச்சத்து இருக்கக்கூடிய இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது மிக மிக வேகமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. அந்த சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது உடலுடைய செயல்பாட்டிற்கு பிறகு தேவையற்ற இருக்கக்கூடிய அனைத்தும் கொழுப்பு அமிலங்களாக உடலில் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய அதே அளவுக்கு இனிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம உட்கொண்டோமே ஆனால் அது உடலில் இரத்தத்தில் செரிமானமான அளவு சர்க்கரை அளவை வைத்திருக்கிறது. அப்போது உடல் தேவையற்று சேர்க்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவை குறைக்கிறது. இதுதான் உடல் பருமனை குறைக்கக்கூடிய சிகிச்சையில் இன்றைக்கு எல்லோருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபிசியாலஜி. இதற்கு உதவி செய்யக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ள சொல்கிறார்கள் இன்றைக்கு நிறைய மருத்துவர்கள். ஆனால் அந்த மாதிரி செய்தால் கூட நமக்கு அதிகமான அளவில் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. இந்த புல் தாவரத்தை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு அல்லது இந்த தாவரத்துடைய சூரணத்தை நேரடியாக உணவில் கலந்து சாப்பிடும்போது அது மிக மிக வேகமாக அது உடலில் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிதை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதனால இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய செரிமான அளவை கட்டுக்குள் வைத்திருப்பதனால உடல் பருமனில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இது ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது. இந்த சிறுநீர் பெருக்கியாக இது செயல்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற தண்ணீருடைய அளவை குறைக்கிறது. வாட்டர் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொந்தரவு. அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து சம்பந்தப்பட்ட காரணிகள், அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பொதுவாக அமினோ ஆசிட், ஃபோலிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறையும் போது நேரடியாக அவர்கள் உடலில் தண்ணீர் அளவு அதிகரிக்கும். பொதுவாக தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய கண்ணை சுற்றி ஒரு வீக்கம் இருப்பதை பார்க்கலாம், முகம் வீங்கி இருப்பதை பார்க்கலாம். நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாலோ அல்லது பிரயாணம் செய்தாலோ கால்களில் ஏற்படுகின்ற வீக்கத்தை பார்க்கலாம். இதெல்லாம் உடலில் இரும்பு சத்து குறைவாக இருக்கிறது, தேவையற்ற தண்ணீர் அதிகமாக இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை உணவுக்கு முன்பு, ஒரு தேக்கரண்டி இரவு உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட வாட்டர் ரிட்டென்ஷனாக இருந்தாலும் அது குறைவதை உணர முடியும். அதே போல் கால்களில், தொடை பகுதிகளில், பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் குறையிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைவதையும் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லுவோம். ஈரல் வழக்கத்தை விட வேகமாக சுருங்குகின்ற ஒரு தன்மை ஏற்படுகின்ற ஒரு சூழலில் இருப்பவர்கள்லாம் இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய தேநீரை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து குடிக்கும்போது அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்று இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு குறையும். அவர்களுடைய அதே போல் அந்த ஈரல் குறைபாடு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொடை பகுதிகள்லாம் ரொம்ப பெருசாயிரும். கால்கள் பலவீனமாக இருக்கும், ஆனால் தொடை மட்டும் வீங்கி கொண்டே போகும். நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொடை ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற அளவுக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும்.
அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் சுலபமாக இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும் போதே மிக மிக வேகமாக அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் வெளியேற ஆரம்பிக்கும், ஈரலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பலு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஈரல் செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான தொந்தரவே வயிறு பானை போல வீங்குகின்ற ஒரு சூழல் தான். அது குறைவதற்கு இது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அதே போல் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சிறுநீரக செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது டயாலிசிஸ் செய்து கொண்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து, நாளுக்கு நாள் டயாலிசிஸோட அளவு அதிகரிக்கின்ற வாய்ப்பு இருப்பவர்கள்லாம் இதை ஒரு உணவாக இந்த புல்லை வந்து சூரணம் செய்து அந்த சூரணத்தை வந்து ஒரு உணவில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே சிறுநீரகத்துக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற பலு குறைய ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அவர்களுக்கு வந்து சிறுநீரக அடிக்கடி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. அதே நேரம் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈரல் செயல் குறைபாடு மட்டுமல்ல, சிறுநீரக செயல் குறைபாடுகளையும் நீக்குவதற்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. இது எல்லாத்திற்கும் மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 45 வயதுக்கு மேலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற மெனோபாசல் சிண்ட்ரோமை நீக்குவதற்கு இந்த புல்லுக்கு சக்தி உண்டு. பொதுவாக இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை அல்லது தேநீரை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி குடிக்கின்ற வழக்கத்தை ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வைத்து கொண்டேயார்கள். ஆனால் அவங்க உடலில் நிறைய அந்த மாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். தேவையற்ற உடல் பருமன் அதிகரிப்பதை தடுக்க முடியும். அதே போல் அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற பலவீனம் மற்றும் சோர்வை தடுக்கலாம். ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவாங்க. குளித்து வந்த பிறகு கூட உடல்லாம் கொதிக்கின்றது போல் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த ஹாட் ஃப்ளஷஸை தடுக்க முடியும். அதே போல் அவர்களுடைய முட்டு பகுதிகளில் அவர்களுடைய தசைகளில் ஏற்படுகின்ற இறுக்கத்தை தவிர்க்க முடியும். எல்லாத்திற்கும் மேலே மெனோபாஸின் போது ஏற்படுகின்ற தேவையற்ற மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளை அவர்கள் தடுக்க முடியும். இது எல்லாமே ரொம்ப சுலபமாக அவர்கள் வந்து இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை உட்கொண்டாலே போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கு அதே போல் மெனோபாஸுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் இந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை குடித்தாலே, அந்த ஒரு தேநீரை குடித்தாலே அந்த ஒரு நோய்கள் வராமலையும் தடுக்க முடியும். எனவே நேயர்களே, இந்த புல்லை பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக, ஒரு தேநீராக தினசரி அருந்துகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே ஈரல் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் வந்த நோய் இருந்தாலும் அதை குணமாக்கி நீண்ட காலம், பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக நம்மாலும் வாழ்ந்திட முடியும்.